Hi all, welcome back to my Anglo Tamilichi channel. Hope you are all doing good. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சூப்பரான முறுக்கு ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நான் நிறைய டிப்ஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் யூஸ் பண்ணிருக்க இந்த ட்ரிக்லாம் வச்சு ரொம்ப மொறுமொறுப்பா இந்த முறுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ பிடிக்கும். நீங்களும் இந்த மாதிரி மொறுமொறுன்னு முறுக்குலாம் செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அண்ட் யாராவது உள்ள புதுசா வந்திருக்கீங்கன்னா மறக்காம கீழே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நான் இந்த முறுக்கு வந்து 1 கிலோல செய்ய போறேன். இன்னைக்கு நம்ம வந்து எந்த அரிசி ஊற வச்சோ எதுவும் வந்து பண்ண போறது இல்ல. ஸ்ட்ரைட்டா வந்து ரெடிமேடா கிடைக்கிற அரிசி மாவு வச்சு தான் பண்ண போறோம். சோ தட் நீங்களும் வந்து இந்த மாதிரி ஈஸியான வேலை ரொம்ப குயிக்கா வந்து பண்ணிடலாம். இதுக்கு நான் வந்து இப்போ 1 கப் அளவுக்கு, இந்த கப்போட மெஷர்மெண்ட் பாத்தீங்கன்னா 250 கிராம். ஸோ இந்த 1 கப்ல நான் வந்து பொட்டுக்கடலை, வீட்டில் இருக்கிற பொட்டுக்கடலை எடுத்து 1 கப் அளவுக்கு நான் எடுத்துக்க போறேன். இப்போ இந்த 1 கப் ஆஃப் பொட்டுக்கடலையை நம்ம நல்லா நைஸா அரைச்சு கொண்டு வந்துடலாம். நல்லா பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி கொண்டு வந்துடலாம். அரைச்சி கொண்டு வந்த இந்த பொட்டுக்கடலை பவுடரெல்லாம் ஒரு நல்ல பெரிய பாத்திரத்தில் இந்த மாதிரி சலிச்சு சேர்த்திக்கலாம். முறுக்கு சுடுறதுல ஃபர்ஸ்ட் டிப் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த மாவை வந்து முறுக்கு சுடுறதுக்கு போட்டாலும் ஃபர்ஸ்ட் நல்லா சலிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து முறுக்குக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே போடணும். நீங்கள் அப்படியே வந்து பண்ணும்போது அதில் ஏதாவது திப்பியாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஏதாவது குறப்பாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆயிலில் முறுக்கு சுடும் போது கண்டிப்பாக அது பிரிஞ்சு வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் எந்த மாவில் செஞ்சாலுமே ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சலிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து செய்யலாம். இப்போ நமக்கு பாருங்க பொட்டுக்கடலை மாவு ரெடியாக இருக்கு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அரிசி மாவு எடுத்துக்கலாம். இன்னைக்கு நான் வந்து 1 கிலோ அரிசி மாவை கடையில் வாங்கிட்டு வந்த பேக்கெட் வச்சு தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். நீங்களும் இந்த மாதிரி செய்ய போறீங்கன்னா தாராளமாக இதே மாதிரி மெஷர்மெண்ட்டில் செய்யுங்க. இல்லை வீட்டில் நீங்கள் அரிசி மாவு வச்சுருக்கீங்கன்னா தாராளமாக 1 கிலோ அரிசி மாவில் நீங்கள் மெஷர் பண்ணிட்டு செய்யுங்க. இப்போ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சல்லடையை வச்சு சலிச்சு தான் எடுக்க போகிறோம். மேக்ஸிமம் கடையில் வாங்குற மாவு அந்த அளவுக்கு வந்து கொரப்பா திப்பியாக இருக்காது அப்படின்னு இருந்தாலுமே நீங்கள் முறுக்கு சுட போகிறீங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்தையும் சல்லடை வச்சு சலிச்சுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுறது தி பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். இப்போ நான் வந்து இந்த 2 பேக்கெட்டில் உள்ள மாவுமே நல்லா வந்து சலிச்சிக்க போகிறேன். நல்ல 2 பாக்கெட் மாவும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சலிச்சு எடுத்துக்கிட்டோம். எனக்கு இந்த சின்ன பாத்திரத்தில் போட்டதுனால எனக்கு பத்தலன்னு சொல்லிட்டு நல்ல பெருசாக அகலமாக இருக்க உள்ள ஒரு பெரிய பாத்திரத்தில் நான் இதை வந்து அப்படியே வந்து மாற்றிக்கிறேன். நீங்கள் இந்த முறுக்கு செய்ய போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அப்போனா தான் உங்களால் ஃப்ரீயாக வந்து மாவு பிசைய முடியும். இந்த 1 கிலோ மாவுக்கு 2 டீஸ்பூன், சின்ன டீஸ்பூன் அல்லது பெரிய டீஸ்பூன் நீங்கள் எதில் போடுறீங்களோ அந்த அளவுக்கு கரெக்டாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு நல்லா கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கோங்க. அப்படின்னா தான் முறுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ காரத்துக்காக ஒரு சின்ன டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எள்ளு வந்து வெள்ளை எள்ளு இருக்குன்னா தாராளமாக அதை கூட ஆட் பண்ணிக்கோங்க. எங்ககிட்ட இப்போ வந்து கருப்பு எள்ளு தான் இருக்குது. இப்போ அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அது ஒரு சின்ன டீஸ்பூன், அரை டீஸ்பூன் மாதிரி போட்டுக்கோங்க போதும். நிறைய பேர் வந்து ஓமம் சேர்த்துவாங்க. ஓமம் இருந்தால் நீங்கள் தாராளமாக அது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ரூம் டெம்பரேச்சரில் இந்த பட்டர் எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து இப்போ ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து இதில் போட்டுக்கிறேன். நீங்கள் முன்னாடியே எடுத்து வச்சுட்டிங்கன்னா நீங்கள் இப்படி சேர்த்துக்கோங்க. இல்லை அது வந்து இன்னும் கட்டியாகவே இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பேனில் போட்டு மெல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு என்ன போடலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கீ கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம் 2 டீஸ்பூன் அளவுக்கு. அது உங்களோட விஷ். பட் பட்டர் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் பட்டர் போடுறது தி பெஸ்ட்டுன்னே சொல்லுவேன். இப்போ நமக்கு பட்டர் எல்லா மாவுலையும் வந்து பாடுற மாதிரி நல்லா கையை வச்சு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. நான் இந்த மாவு பேசுறது ஃபுல்லாக உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து எதையுமே கட் பண்ணலை, அப்படியே தான் வந்து வீடியோ ஓட விட்டுருக்கேன். ஆனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காட்டுவேன், அதை மட்டும் கொஞ்சம் வந்து அப்படியே சமாளிச்சுக்கோங்க. இப்போ நமக்கு பட்டர் எல்லாமே எல்லா பக்கமும் போகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நடுவில் ஒரு சின்னதாக ஒரு கேப் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நல்ல ஹாட் வாட்டரை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். சைடில் ஒரு அடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 4 கப் வரா மாதிரி வந்து நான் ஹாட் வாட்டரை நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். நல்ல சுட சுட இருக்கிற ஹாட் வாட்டரை 1 கப் அளவுக்கு ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணி அதில் வந்து ஊற்றிக்கலாம். நான் பிளாஸ்டிக் கப் அப்படிங்கிறதுனால நான் மறுபடியும் அந்த பிளாஸ்டிக் கப்பில் வந்து ஊற்றி மெஷர் பண்ணலை. உங்களுக்கு வந்து தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஃபஸ்ட் டைம் வந்து அதில் போட்டு காமிச்சேன்.
பட் நீங்கள் வந்து ஒரு நார்மலாக இருக்க சில்வர் பாத்திரத்தில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நான் வந்து ஏற்கனவே ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறதுனால எனக்கு அந்த அளவுகள் தெரியும். நீங்கள் பிகினர் அப்படிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு அளவான கப் ஒன்று வச்சுக்கோங்க. அந்த கப்லேயும் எல்லா மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக பண்ணிக்கோங்க. அப்போ தான் சூப்பராக நமக்கு வந்து முறுக்கு செய்ய முடியும். இப்போ நான் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சுடு தண்ணி ஊற்றி நல்லா வந்து கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நல்ல சுட சுட ஊற்றுற தண்ணி அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து கையெதும் வச்சு பிசைய வேண்டாம். நல்லா வந்து ஒரு நல்ல கரண்டி வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சிங்க அப்படின்னா நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகும். அதனால் கண்டிப்பாக கரண்டி வச்சுக்கோங்க. கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 2 டைமுக்கு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா வந்து கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணியிருப்பேன். இப்போ சூடு பொறுக்கிற அளவுக்கு மாவில் வந்து அந்த சூடு இருக்கா அப்படிங்கிறத மட்டும் நான் செக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நான் பிசைய ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் இன்னுமே கொஞ்சம் சூடு இருக்க தான் செஞ்சது. நான் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பிசைஞ்சிட்ருக்கேன். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப இந்த மாதிரி கொதிக்க ஊற்றினீங்க அப்படின்னா கண்டிப்பாக கை வைக்காதீங்க. இப்போ நான் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கையை வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ பாருங்க இந்த மாவுலாம் வந்து இந்த புட்டு மாவு பதத்துக்கு தான் இருக்குது. முறுக்கு பிழிகிற அளவுக்கு நமக்கு இல்லை. புடிபட்டால் ஓரளவுக்கு தான் புடிபடுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்னும் எக்ஸ்ட்ரா தண்ணி இது ஊற்ற போகிறது கிடையாது. நம்ம வந்து இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம மூடி போட்டு அப்படியே வைக்க போகிறோம். ஏன்னா நல்லா கொதிக்க தண்ணி ஊற்றிருக்கோம் அப்படிங்கிறதுனால இந்த மாவு அந்த சூடான அந்த ஒரு ஆவியிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ் வேகும். அதனால் நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ இந்த மாவை மூடி வச்சிருக்க இந்த கேப்ல நம்ம புதுசா வாங்கிட்டு வந்த முறுக்கு கிட்டு வச்சு தான் இன்னைக்கு சூப்பரா முறுக்கு செய்ய போறோம். அதுக்கு முன்னாடி அந்த முறுக்கு கிட்ல சில பல வேலைகள் வந்து பண்ண வேண்டியது இருக்கு. வாங்கிட்டு வந்து அப்படியே தான் வச்சிருக்கேன். இப்போ நான் அதை ஓபன் பண்ணிட்டு நல்லா வந்து சோப்பு போட்டு வாஷ் பண்ணி தொடச்சி இப்போ கொண்டு வர போறேன். இப்போ நான் செய்ய போற ட்ரிக் வந்து நிறைய பேருக்கு கண்டிப்பா தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை பிகைனர்ஸாக இருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கு நீங்கள் பார்த்தது இல்லைன்றவங்களுக்கு மட்டும் இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இல்லை தெரியுன்றவங்க கண்டிப்பாக இந்த பாட்டை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த பாட்டை பாருங்கள். இப்போ ஒரு சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் மூடி எடுத்து நமக்கு கொடுத்துருக்க ஒரு 6 தட்டில் ஒரு தட்டு மட்டும் அது சைஸுக்காக எடுத்துக்கலாம். இப்போ அந்த ரவுண்ட் ஷேப்பில் அதே தட்டு சைஸுக்கு அந்த பிளாஸ்டிக் ஷேப்பும் வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எதுக்காக கட் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சது தான், நம்ம வந்து அந்த முறுக்கு குழலில் வந்து மாவு போட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணி நம்ம மாவு சைஸ் கொண்டு வரும்போது நம்ம வெளியே எடுத்து பார்த்தோம்னா அதோட லீக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி வெளியே தான் வந்திருக்கும். நமக்கு பாதி மாவு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் முறுக்கு போடும்போது இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் வந்து அந்த தட்டு சைஸுக்கே கரெக்டாக வந்து ஷேப் வந்து பாருங்கள் இப்போ எடுத்துட்டேன். அதே சைஸுக்கு நமக்கு வந்து இந்த பிளாஸ்டிக் தட்டு வந்து கிடச்சிருக்கு. இப்போ ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த சைடு நம்ம மூடி வச்சிருந்த இந்த மாவு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு வச்சுருந்தோம். இதில் வந்து பாருங்கள் ஆவி பட்டு நல்லா அந்த தட்டு ஃபுல்லாக தண்ணி ஆயிருக்கு. இப்போ நம்ம நல்லா ஒரு டைம் ஃபுல்லாக கையை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவில் நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுருக்க இன்னும் கொஞ்சம் சுடு தண்ணியெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். மொத்தமாக ஒரு 4 கப் அளவுக்கு நீங்கள் வந்து சுடு தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஊற்ற வரிய தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கணும்லாம் கிடையாது. ஓரளவுக்கு வார்ம் வாட்டராக இருந்தால் போதும். ஆனால் பச்சை தண்ணியாக ஊற்றுறத மட்டும் வச்சுக்காதீங்க. வார்ம் வாட்டர் அல்லது நல்ல ஹாட் வாட்டர் இது 2 மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ நம்ம வச்சுருக்க தண்ணி எல்லாமே இதில் ஆட் பண்ணிவிட்டு முறுக்கு மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா இந்த மாதிரி கையை வச்சு பிசைஞ்சு கொண்டு வர போகிறோம். இதில் வந்து ஒரு சில மாவுகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தண்ணி இழுக்கிற மாதிரி இருக்கும். அப்போல்லாம் நீங்கள் வந்து 1 கப் வந்து எக்ஸ்ட்ரா ஊற்றுற மாதிரி வரும். நான் வந்து கடையில் வாங்கின அரிசி மாவு வச்சு பண்ணிகிட்ருக்கேன். மேக்ஸிமம் எல்லா மாவுக்குமே ஒரு 3 கப்லேருந்து ஒரு 4.5 கப் வரையுமே செலவாகலாம். அது வந்து நீங்கள் உங்கள் மாவு யூஸ் பண்ணுறதை பொறுத்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எதுக்கும் எக்ஸ்ட்ரா இந்த மாவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4 கப்பு வரைக்கும் நீங்கள் வந்து சுடு தண்ணி வந்து சூடு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க எனக்கு எந்த அளவுக்கு சூப்பராக அந்த முறுக்கு பிழியறதுக்கு தகுந்த மாதிரி சூப்பராக இந்த மாவு வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. ரொம்ப நேரமாக வந்து இந்த மாவு கூட சண்டை போட்டு நான் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன். இப்போ ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கையை வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போவே இந்த முறுக்குக்கு ஏதாவது உப்புலாம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுதுன்னா போட்டு அப்படியே ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம முறுக்கு போடும்போது கண்டிப்பாக வந்து பண்ண முடியாமல் போயிடும்.
இந்த மாவோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கைய வச்சு இப்ப பெசையும்போது, என் கையில பாருங்க ஒரு மாவு கூட ஒட்டல. அந்த அளவுக்கு நமக்கு வந்து மாவு பெசஞ்சிருக்கணும். அந்த அளவுக்கு தண்ணி கரெக்ட்டா ஊத்தியிருக்கணும். அப்பனா தான் நமக்கு அந்த முறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து கிடைக்கும். இப்ப நான் உங்களுக்கு தொட்டு காமிச்சிட்டு இருக்கேன். எனக்கு கையில பாருங்க ஒரு மாவு கூட படல. அந்த அளவுக்கு நம்ம கரெக்ட்டா பெசஞ்சு இப்போ வச்சுட்டோம். இப்ப நம்ம வந்து முறுக்கு பிழியறதுக்கான கிட் எடுத்துக்கலாம் கையில. ஆல்ரெடி உங்ககிட்ட ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணிட்டு, நல்லா ஈரம் இல்லாம தொடச்சு, நல்லா காய வச்சு கொண்டு வந்திருக்கேன். இப்போ இந்த முறுக்கு பிழிகிற கட்டைக்கு உள்ள மாவு போட போகிறோம் இல்லைங்களா, அதனால லைட்டாக எண்ணெயோ அல்லது நெய்யோ வச்சு லைட்டாக வந்து இந்த மாதிரி எண்ணெயை சுற்றி வந்து தேய்ச்சி விடுங்க. நமக்கு அப்போ தான் மாவு பிழியும் போது கொஞ்சம் ரொம்ப டைட்டாக இல்லாமல் நல்லா வந்து லூஸாக மாவு வெளியே வரதுக்கு ஈஸியாக இருக்கும். எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு, எங்களுக்கு வந்து இந்த ஸ்டார் வந்து ரொம்ப பிடிக்கும், ஸ்டார் முறுக்கு வர்றது. அதனால் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார் தட்டு போட்டுட்டு, இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த மாவுலேருந்து தேவைப்படுற அளவுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மாவு போட்டுக்கலாம். நான் வச்சுருக்கிறது ஆல்ரெடி மினி விலாகில் சொன்ன மாதிரி நல்ல பெரிய கிட்ட தான் வாங்கியிருக்கேன். அதனால் வந்து நிறைய ஒரு டைம்லேயே ஒரு 3-4 முறுக்குன்னு சொல்லி போடலாம், அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. நான் வந்து நல்லா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு இதுக்குள்ளே வந்து போட்டுக்கிறேன் தேவைப்படுற அளவுக்கு. இப்போ நம்ம வேணுங்கிற அளவுக்கு மாவு போட்டதுக்கு அப்புறமா நம்ம இப்போ கட் பண்ணி வச்சிருக்க இந்த பிளாஸ்டிக் தட்டு இருக்கு இல்லைங்களா, இப்போ இந்த மாவு மேலே இதை வைங்க. இதுக்கப்புறம் நமக்கு அந்த சுத்துறா மாதிரி ஒரு கிட் கொடுத்துருக்காங்கல்ல, அதை அது மேலே நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த பிளாஸ்டிக்கோட அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் உங்களுக்கு இருந்தாலும் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்கும்ன்ட்டு பாருங்கள். நான் பிஃபோரில் வந்து உங்களுக்கு காமிக்கல, அதாவது இந்த கிட்டு போடாமல் இந்த பிளாஸ்டிக் இது போடாமல் நமக்கு மாவு எப்படி வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபோட்டோஸ் ஏதாவது கிடைச்சா கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாமல் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த கிட்டை. அப்போது உங்களுக்கு அது என்ன ரீசனுக்காக அந்த பிளாஸ்டிக் வந்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இப்போ ஒரு பெரிய இந்த அரிக்கரண்டின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த கரண்டிக்கு பின்னாடி லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு முறுக்காக போட்டு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து டைரெக்டாக எண்ணெயிலே கூட போடலாம். எனக்கு வந்து இதெல்லாம் புதுசு தான், அதனால் நான் வந்து கற்றுக்கிட்ட வரைக்கும் எனக்கு இந்த கரண்டியில் போடுறதே பெரிய விஷயம் அப்படிங்கிறதுனால நான் வந்து பார்த்தீங்கன்னா முறுக்கு ஒன்று ஒன்றா கரண்டியில் போட்டு நான் வந்து எண்ணெயில் வந்து போட்டுட்ருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு மீடியமான ஹீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். முறுக்கு போடுறதுக்கு முன்னாடியே எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு மீடியமான ஹீட்டில் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு முறுக்காக நீங்கள் போடும்போது அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறுக்கு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு முறுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு போட்ட முறுக்கு பாருங்கள் நல்லா நுரையெல்லாம் அடங்கி இப்போ நம்ம எடுக்கிறதுக்கு தயாராக இருக்குது. இப்போ நம்ம போட்டுட்ருக்க முறுக்குலாம் வந்து பாருங்கள் நல்லா வந்து நுரை வந்துட்டுருக்கு. இந்த நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முறுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. நான் இது போல் நம்ம வச்சுருக்க மாவில் எல்லாத்துலேயும் இந்த மாதிரி முறுக்கு இப்போ போட்டு எடுத்துக்க போகிறேன். நம்ம போட்டுட்ருக்க இந்த முறுக்கு பார்த்தீங்கன்னா 2 கிலோ வரைக்குமே நமக்கு வரும். நான் வந்து கொஞ்சம் குட்டி சைஸில் பெரிய சைஸில் இப்படி வந்து மாற்றி போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படி தகுந்த மாதிரி வருமோ அந்த மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. இந்த முறுக்கு உடைக்கும் போதே நல்ல ஒரு கிறிஸ்பியான ஒரு சவுண்டு. நீங்கள் கண்டிப்பாக இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரமாக நின்றுக்கிட்டே முறுக்கு போட்டேன். பயங்கரமாக கால் வலி எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப நிறைய குவான்டிட்டியில் செய்ய போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது உட்கார்ற மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் வந்து இந்த ப்ராசஸ்லாம் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த கால் வலிலாம் தெரியாது. நான் வந்து அடுத்து மாவு போடுறதுக்கு முன்னாடி இதை ஓப்பன் பண்ணி உங்ககிட்ட காமிச்சிட்ருக்கேன். நம்ம ஆல்ரெடி ஒரு பிளாஸ்டிக் வந்து உள்ளே போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதுக்கப்புறம் வந்து பாருங்க மாவு ரொம்ப வந்து வெளியே வரதை ஸ்டாப் பண்ணிடும். அதுக்காக தான் இந்த பிளாஸ்டிக் வந்து கட் பண்ணி உள்ளே போடுறது. இதே நீங்கள் அந்த பிளாஸ்டிக் போடாமல் நீங்கள் வந்து முறுக்கு பிழியும் போது கண்டிப்பாக இதை விட ஒரு 2 மடங்கு வெளியே வரும். அந்த அளவுக்கு மாவு வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆகும். அதுக்காக தான் மெயினாக இந்த பிளாஸ்டிக்கை உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ப்ரெஸ் பண்ணுறது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரிக்கை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஃபைனலி நம்ம செஞ்சிருந்த மாவு எல்லாத்துலேயுமே சூப்பராக முறுக்கு சுட்டு எடுத்தாச்சு. இப்போ இந்த முறுக்கெல்லாம் ஒரு பெரிய தூக்கு பண்ணியில் நான் கீழே வந்து லைட்டாக டிஷ்யூ பேப்பரை மட்டும் போட்டுட்டு அது மேலே இந்த மாதிரி வரிசையாக அடுக்கிட்டு வரேன். நம்ம வீட்டில் கிறிஸ்மஸ்க்கான முறுக்கு எல்லாமே நான் சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இதோட டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்களும் செய்ய போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு வந்து சொல்லுங்கள். நம்ம வீடியோ பார்த்துட்டு யாராவது பிகினர்ஸ் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சமான மாவில் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக வரும். அண்ட் இதே மாதிரி குவான்டிட்டியில் இதே மாதிரி ஸ்டெப்பில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஐ ஹோப் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு வந்து சொல்லுங்கள். இந்த ரெசிபி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ண தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் மறுபடியும் இதே மாதிரி ஒரு சூப்பரான விளாகோட, ஒரு ரெசிபியோட, ஒரு மினி விளாகோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye from Anglo Tamilichi. Bye bye friends.